2026ஆம் ஆண்டுக்கான சிறுபோக நெல் அறுவடை அனுராதபுரம் மாவட்டத்தில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் அரசின் உத்தரவாத விலை நெல் கொள்வனவு திட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அனுராதபுரம் மாவட்டத்தில் சிறுபோக நெல் அறுவடை ஏற்கனவே தொடங்கியுள்ளதுடன் குறிப்பாக சிறிய நீர்ப்பாசன திட்டங்களை சார்ந்த பகுதிகளில் அறுவடை நடைபெற்று வருகிறது. அடுத்த 1.5 மாதங்களுக்குள் மாவட்டம் முழுவதும் அறுவடை நடவடிக்கைகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு நெல் சந்தைப்படுத்தல் சபை மாவட்டம் முழுவதும் 20 நெல் களஞ்சியங்களை திறந்து கொள்வனவிற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. களஞ்சியங்கள் அனைத்தும் காலி செய்யப்பட்டு நெல் கொள்வனவிற்கு தயாராக உள்ளதுடன் தேவையான அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். எனினும் மாவட்டத்தில் அறுவடையாகும் முழு நெல் உற்பத்தியையும் நெல் சந்தைப்படுத்தல் சபையால் கொள்வனவு செய்ய இயலாது என்பதால் முதலில் களஞ்சியங்களுக்கு கொண்டுவரப்படும் தரமான நெல்லுக்கே முன்னுரிமை வழங்கப்படும். 14% ஈரப்பதம் கொண்ட தரமான நெல் மட்டுமே கொள்வனவு செய்யப்படுவதால் விவசாயிகள் முறையான தரநிலைக்கு ஏற்ப நெல்லை தயாரித்து தாமதமின்றி களஞ்சியங்களுக்கு ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தேவை ஏற்படும் பட்சத்தில் தற்காலிக களஞ்சியங்களும் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜாங்கனை பகுதியில் நிரந்தர நெல் களஞ்சியம் இல்லாத காரணத்தால் இந்த முறை நடமாடும் நெல் கொள்வனவு சேவை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அந்த பகுதிகளில் அறுவடை ஆரம்பமானவுடன் சேவை செயல்படுத்தப்படும் எனவும் அனுராதபுரம் மாவட்ட அரசாங்க அதிபர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்துள்ளார். මේ ප්‍රදේශවල තාමත් ඇත්තටම මේ අසුරු නිලයම ආරම්භ කරලා නැහැ. නමුත් ඒ ආරම්භ වීමත් සමග කටයුත්ත සිදු කරන්නට අවශ්‍ය කරන පෙර සූදානම මේ වෙනකොට ඩීආර් මණ්ඩලය සම්පූර්ණ කරලා තියෙනවා. 2026 වර්ෂයේ යලකන්නේට අදාළව අසුරු නිලීම මේ වෙනකොට ආරම්භ වෙලා තියෙන අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ විශේෂයෙන්ම රඹායර ප්‍රදේශයේ සුළුවාරි මාර්ග ආශ්‍රිතව කෙරෙච්ච